Shanmugam IAS Academy. So இந்த யூடியூப் செஷன்ல நாம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா கொலீஜியம் சிஸ்டம் இன் இந்தியா. இது ஏன் இந்த நியூஸ் நான் இன்னைக்கு கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னா கொலீஜியம் சிஸ்டம் ஆஃப் இந்தியாவை பத்தி பிரீஃபா டிஸ்கஸ் பண்ணணும் டெஃபினட்டா. பிகாஸ் இப்ப ரீசெண்டா ஒரு 1 month பேக் 9 சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ ஒரே டைம்ல அப்பாயிண்ட் பண்ணாங்க. ஸோ இது வரைக்கும் எந்த டைம்லயுமே இந்த மாதிரி சடனா 9 ஜட்ஜஸ் வந்து அப்பாயிண்ட் பண்ணதே கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த மாதிரி நடக்குது. அண்ட் நிறைய கான்ட்ரவர்சிஸ் வந்து அவங்களை எப்படி அப்பாயிண்ட் பண்றாங்க, கவர்மெண்ட் அப்பாயிண்ட் பண்றாங்களா இல்ல ஜுடிஷியரி அப்பாயிண்ட் பண்றாங்களா, அந்த மாதிரியான நிறைய கான்ட்ரவர்சிஸ் வருது. ஸோ அதுக்காக தான் கொலீஜியம் சிஸ்டம் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற சிஸ்டம் பத்தி நம்ம டெஃபினட்டா தெரிஞ்சுக்கணும். So if you are an aspirant preparing for UPSC or TNPSC exams, so definitely collegium system பத்தி நாம தெரிஞ்சிருக்கணும். So this is the pick of 9 Supreme Court judges sworning in. So what is the collegium system? So collegium system அப்படிங்கிறது it is a system of appointment and transfer of judges that has evolved through judgments of the Supreme Court. அதாவது Supreme Court judgments ஆல மட்டும்தான் judges ஓட appointment process evolve ஆச்சோ தவிர அது பார்லிமெண்டோட ஆக்ட்னாலேயோ இல்ல கான்ஸ்டிடியூஷன்ல கொடுத்திருக்க ப்ரொவிஷன்ஸ்னாலேயோ இது எவால்வ் ஆகல. அதுல அவங்க கொடுக்கவும் கிடையாது. ஜஸ்ட் Supreme Court judgments ஆல மட்டும்தான் ஜட்ஜஸ் வந்து எப்படி அப்பாயிண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது எவால்வ் ஆச்சு. ஸோ இப்ப அந்த எவல்யூஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம். ஸோ எவல்யூஷன் ஆஃப் தி சிஸ்டம். ஸோ எவல்யூஷன் ஆஃப் தி சிஸ்டம் அதாவது அந்த கொலீஜியம் சிஸ்டம் எப்படி எவால்வ் ஆச்சு அப்படின்னா சுப்ரீம் கோர்ட் கேசஸ் வந்து நடந்தது. ஒரு 3 கேசஸ் வந்து நம்ம இதுல தெரிஞ்சிருக்கணும் எப்படி அந்த கொலீஜியம் சிஸ்டம் அப்படிங்கிறது எவால்வ் ஆச்சு அப்படிங்கிறது. ஸோ ஃபர்ஸ்ட் ஜட்ஜஸ் கேஸ் 1981. ஸோ ஃபர்ஸ்ட் ஜட்ஜஸ் கேஸ்ல வந்து என்ன ஆச்சு அப்படின்னா பிரசிடென்ட் தான் வந்து அப்பாயிண்ட் பண்ணணும். சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ ஆர் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவை யார் அப்பாயிண்ட் பண்ணணும் அப்படின்னா பிரசிடென்ட் தான் வந்து அப்பாயிண்ட் பண்ணுவாரு. ஸோ இப்போ ஜட்ஜ் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட்டை வந்து பிரசிடென்ட் அப்பாயிண்ட் பண்ணணும் அப்படின்னா சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா CJI அவரோட கன்சல்டேஷனும் வேணும் அப்படிங்கிறது தான் வந்து ஃபர்ஸ்ட் ஜட்ஜஸ் கேஸ். அண்ட் இதுல என்னன்னா சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா கொடுக்குற சஜஷன் அதாவது ரெக்கமெண்டேஷன் வந்து அட்வைசரி தான். அதை பிரசிடென்ட் வந்து 100% ஃபாலோ பண்ணணும்னு கிடையாது. அவருக்கு யாரை அப்பாயிண்ட் பண்ணணும்னு தோணுதோ அவர் அப்பாயிண்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் ஜட்ஜஸ் கேஸ். பட் இது வந்து சஸ்டெயின் ஆகல. ஏன் அப்படின்னா எக்ஸிக்யூட்டிவ்க்கு அத்தாரிட்டி ரொம்ப அதிகமா இருந்தது, அதே ஜுடிஷியரிக்கு அத்தாரிட்டி ரொம்ப கம்மியா இருந்தது இன் கேஸ் ஆஃப் அப்பாயின்மெண்ட் ஆஃப் தி ஜட்ஜஸ். ஸோ இதனால வந்து இந்த ஜுடிஷியல் இண்டிபெண்டன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து போகுது. அப்படிங்கிறதுனாலதான் ஃபர்ஸ்ட் ஜட்ஜஸ் கேஸ் கண்டினியூ ஆகல. இப்ப திருப்பியும் இன்னொரு ஜட்ஜஸ் கேஸ் வருது. தட் இஸ் த செகண்ட் ஜட்ஜஸ் கேஸ் 1993. ஸோ இந்த சிஸ்டம்ல தான் அதாவது இந்த கேஸ்ல தான் சுப்ரீம் கோர்ட் வந்து கொலீஜியம் சிஸ்டம் அப்படிங்கிற ஒரு சிஸ்டமே வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ இதுல என்ன சொன்னாங்கன்னா பிரசிடென்ட் தான் அப்பாயிண்ட் பண்ணுவாரு ஜட்ஜஸ், பட் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாட்ட கன்சல்ட் பண்றாங்க இல்லையா, அந்த கன்சல்டேஷன் அப்படிங்கிறது கன்கரன்ஸ் அப்படிங்கறத வந்து சொன்னாங்க. அதாவது சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா யார சொல்றாங்களோ அவங்களதான் வந்து பிரசிடென்ட் வந்து அப்பாயிண்ட் பண்ணணும். அது மட்டும் இல்லாம நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா கொலீஜியம் சிஸ்டம் அப்படிங்கறத இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்கன்ட்டு. அதாவது சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா பிளஸ் 2 சீனியர் மோஸ்ட் ஜட்ஜஸ் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட் இவங்க 3 பேரும் சேர்ந்து யாரோட நேம் பிரசிடென்ட்டுக்கு ரெக்கமெண்ட் பண்றாங்களோ அவங்களதான் வந்து பிரசிடென்ட் வந்து அப்பாயிண்ட் பண்ணணும் ஆஸ் அ ஜட்ஜ் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட். ஸோ இதுதான் வந்து செகண்ட் ஜட்ஜஸ் கேஸ். அண்ட் திருப்பியும் இன்னொரு கேஸ் நடந்தது. தட் இஸ் த தேர்ட் ஜட்ஜஸ் கேஸ் 1998. ஸோ தேர்ட் ஜட்ஜஸ் கேஸ்ல வந்து என்ன சொன்னாங்கன்னா இதுல பெரிய சேஞ்ச் இல்ல, பிரசிடென்ட் வந்து கொலீஜியம் சிஸ்டத்தை இன்னும் எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. அதனாலதான் அந்த கொலீஜியம் சிஸ்டத்தை எக்ஸ்பேண்ட் பண்ணாங்க. ஸோ யூஸ்வலி வந்து சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா பிளஸ் 2 சீனியர் மோஸ்ட் ஜட்ஜஸ் இருந்தாங்க. இப்போ சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா பிளஸ் 4 சீனியர் மோஸ்ட் ஜட்ஜஸ். டோட்டலி இந்த கொலீஜியம் சிஸ்டம் அப்படிங்கிறது இட்ஸ் அ 5 member பாடி. ஸோ அவங்க 5 பேரும் சேர்ந்து யாரோட நேம் ரெக்கமெண்ட் பண்றாங்களோ பிரசிடென்ட்க்கு பிரசிடென்ட் அவரை தான் வந்து ஜட்ஜா அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. இதுதான் வந்து என்னன்னா தேர்ட் ஜட்ஜஸ் கேஸ். ஸோ யூஸ்வலி வந்து சுப்ரீம் கோர்ட் கொலீஜியம்ல வந்து பாத்தீங்கன்னா தேர் வில் பி சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா அண்ட் 4 senior most judges of the Supreme Court. அதே ஹை கோர்ட் கொலீஜியமும் இருக்கு. ஹை கோர்ட் கொலீஜியம்ல பாத்தீங்கன்னா சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் ஹை கோர்ட் பிளஸ் 4 senior most judges of that ஹை கோர்ட். ஸோ இதுதான் வந்து ஹை கோர்ட்டோட கொலீஜியம். ஸோ இந்த ஒரு பிக் வந்து பார்த்தோம் அப்படின்னா 9 judges of the Supreme Court வந்து அப்பாயிண்ட் பண்ணாங்க இல்லையா, ஸோ அதுதான் இந்த பிக். ஸோ யூஸ்வலி 2019ல சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா ஜஸ்டிஸ் ரங்கன் கோகாய் அவங்க வந்து ரிட்டையர் ஆயிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 வேகன்சிஸ் வந்து இருந்தது சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் பேனல்ல. ஸோ இப்போ அதை ஃபில் பண்றதுக்காக தான் இப்போ இந்த ஜுடிஷியல் அப்பாயின்மெண்ட்ஸ் நடந்தது. ஸோ அந்த 10 வேகன்சிஸ்ல 9 வேகன்சிஸ் வந்து ஃபில் பண்ணிட்டாங்க. அண்ட் யூஸ்வலி அந்த ஸ்ட்ரென்த் வந்து இருப்பாங்க இல்லையா, டோட்டலா அந்த ஜட்ஜஸ் பேனல்ல சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் பேனல் ஸ்ட்ரென்த் எவ்வளவு இருக்கணும் அப்படின்னா 34. தட் இஸ் 1 சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா பிளஸ் 33 ஜட்ஜஸ் வந்து இருக்கணும் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் பேனல்ல. இந்த 34 அப்படிங்கிற ஒரு மெம்பர்ஸ்
எப்படி ஃபிக்ஸ் பண்றாங்க 34 மெம்பர்ஸ் தான் அந்த ஜட்ஜஸ் பேனல்ல இருக்கணும் அப்படிங்கறத எப்படி ஃபிக்ஸ் பண்றாங்கன்னா யார் ஃபிக்ஸ் பண்றாங்க அப்படின்னு பார்த்தா பார்லிமெண்ட் தான் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அதுக்கு ஒரு லா பாஸ் பண்ணியிருக்காங்க, ஜட்ஜஸ் என்கொயரி ஆக்ட் அப்படிங்கிற ஒரு ஆக்ட் பாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஆக்ட் பாஸ் பண்ணி தான் இவ்வளோ ஜட்ஜஸ் தான் இருக்கணும். ஸோ இப்போ வந்து 34 ஜட்ஜஸ் தான் டோட்டலா சுப்ரீம் கோர்ட் பேனல்ல இருக்கணும் அப்படிங்கறத வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் திருப்பியும் இது ஃபர்தரா வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம் பேஸ்ட் அப்போ தி சிச்சுவேஷன். நிறைய ஜட்ஜஸ் தேவைப்பட்டாங்க அப்படின்னா டெஃபினட்டா திருப்பியும் அந்த ஜட்ஜஸ் என்கொயரி ஆக்ட் பார்லிமெண்ட் பாஸ் பண்ணி அதை 34 37 30 அந்த மாதிரி கூட சேஞ்ச் பண்ணலாம். இதை பேஸ் பண்ணி தான் வந்து ஜட்ஜஸோட அப்பாயின்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து நடக்கும். அனதர் ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம், இந்த 9 ஜட்ஜஸ் அப்பாயிண்ட் பண்ணாங்களே அதுல பார்க்க வேண்டியது என்னன்னா இட் பிரிட்ஜஸ் த ஜெண்டர் டிஃபரன்ஸ் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. பிகாஸ் அப்பாயிண்ட் பண்ண 9 சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ்ல 3 சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் ஆர் உமன் அப்படிங்கிறது தான். பிகாஸ் இந்த லாஸ்ட் ஒரு 71 இயர்ஸ்ல பார்த்தோம்னா டோட்டலாவே இது வரைக்கும் ஒரு 8 உமன் ஜட்ஜஸ் மட்டும் தான் இருந்திருக்காங்க. ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் வந்து பாத்தீங்கன்னா இந்த 9 சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ்ல 3 ஜட்ஜஸ் வந்து உமனா வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. யாரெல்லாம் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா ஜஸ்டிஸ் ஹிமா கோஹ்லி, ஜஸ்டிஸ் பி.வி. நாகரத்னா அண்ட் ஜஸ்டிஸ் பேலா எம் திரிவேதி அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதுக்கு முன்னாடி ஆல்ரெடி இருந்தாங்களே அதுல ஒரே ஒரு ஜட்ஜ் வந்து இருந்திருக்காங்க. அவங்களோட நேம் என்னன்னு பார்த்தோம்னா ஜஸ்டிஸ் இந்திரா பானர்ஜி. இப்ப சுப்ரீம் கோர்ட்டோட பேனல்ல இந்த 4 உமன் ஜட்ஜஸ் தான் வந்து இருக்காங்க. ஜஸ்டிஸ் இந்திரா பானர்ஜி, ஜஸ்டிஸ் ஹிமா கோஹ்லி, ஜஸ்டிஸ் பி.வி. நாகரத்னா அண்ட் ஜஸ்டிஸ் பேலா எம் திரிவேதி. இன்னொரு இம்பார்ட்டன்டான விஷயம் நோட் பண்றது என்னன்னா 2027ல ஃபர்ஸ்ட் உமன் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவா யார் வர போறாங்க அப்படின்னா இட் இஸ் பி.வி. நாகரத்னா. அவங்க தான் வந்து ஃபர்ஸ்ட் உமன் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவா வந்து 2027ல சார்ஜ் எடுக்க போறாங்க. அண்ட் ஓகே, இப்ப வந்து கொலிஜியம் சிஸ்டம் நேம்ஸ் எல்லாம் ரெக்கமெண்ட் பண்ணிட்டாங்க. பிரசிடென்ட் அப்பாயிண்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு ப்ராசஸ் இருக்கு. அதாவது மை கொஸ்டின் இஸ் வெதர் கவர்மெண்டோட இன்டர்ஃபியரன்ஸ் வந்து இதுல இருக்கா அப்பாயின்மெண்ட் ஆஃப் த ஜட்ஜஸ்ல அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாங்க அப்படின்னா எஸ், கவர்மெண்டோட இன்டர்ஃபியரன்ஸ் இருக்கு. எந்த அளவுக்கு அப்படின்னா ஒன்ஸ் கொலிஜியம் சிஸ்டம் வந்து இவங்க இந்த பர்சன்ஸ் தான் நாங்க ஜட்ஜா அப்பாயிண்ட் பண்ண போறோம் அப்படின்னு ரெக்கமெண்ட் பண்ணாங்கன்னா இன்டெலிஜென்ஸ் பியூரோ வந்து அந்த லாயர்ஸ் பத்தின என்டையர் சர்வே வந்து எடுப்பாங்க. சர்வே எடுத்ததுக்கு அப்புறம் கவர்மெண்ட் அவங்க அந்த ஜட்ஜஸ் பத்தின ஒப்பீனியன் கேட்பாங்க. அண்ட் கவர்மெண்ட்டும் அவங்களோட ஒப்பீனியன் சொல்லலாம், இது அப்பாயிண்ட் பண்ணுங்க இல்ல அப்பாயிண்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னு அவங்களோட ஒப்பீனியன் சொல்லலாம். பட் கவர்மெண்ட் வேண்டான்னு சொல்லிட்டாங்க, இந்த பர்டிகுலர் பர்சனை அப்பாயிண்ட் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. இப்போ சுப்ரீம் கோர்ட் வந்து என்ன சொல்றாங்கன்னா இல்ல எங்களுக்கு இவங்க தான் வேணும் அப்படின்ட்டு அதை ஓவர் ரைடும் பண்ணலாம் சுப்ரீம் கோர்ட். ஸோ கவர்மெண்டோட ரெக்கமெண்டேஷன் வந்து இட்ஸ் ஜஸ்ட் ஒரு அட்வைசரி நேச்சர் தான், சுப்ரீம் கோர்ட் மேல பைண்டிங் கிடையாது. ஸோ கவர்மெண்டோட இன்டர்ஃபியரன்ஸ் இருக்கும் பட் இன் அ வெரி லிமிட்டட் மேனர். ஸோ ப்ரொசீஜர் ஃபார் வேரியஸ் ஜுடிஷியல் அப்பாயின்மெண்ட்ஸ். சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா ஹி இஸ் அப்பாயிண்டட் பை த பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. யூஸ்வலி வந்து பாத்தீங்கன்னா அவுட் கோயிங் சீஃப் ஜஸ்டிஸ் இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்க தான் வந்து யாரோ ஒரு நேமை வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. யூஸ்வலி யாரோட நேம் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னா சீனியர் மோஸ்ட் ஜட்ஜ் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட் இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்களோட நேம் தான் வந்து அவுட் கோயிங் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா ரெக்கமெண்ட் பண்ணுவாரு. அண்ட் சீனியர் மோஸ்ட் ஜட்ஜ் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட் தான் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவும் நம்ம அப்பாயிண்ட் பண்ணணும். தட் இஸ் அ ரூல். அண்ட் நெக்ஸ்ட் இஸ் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் யார் அப்பாயிண்ட் பண்ணுவா? சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸையும் பிரசிடென்ட் தான் அப்பாயிண்ட் பண்ணுவாரு. பட் கொலிஜியம் சிஸ்டமோட கன்சல்டேஷன் அவங்க யாரு ரெக்கமெண்ட் பண்றாங்களோ அவங்களதான் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜா வந்து அப்பாயிண்ட் பண்ணுவாரு. அண்ட் கொலிஜியம் வந்து அவங்க ரெக்கமெண்ட் பண்ணதும், அதாவது சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் இவங்க தான் அப்படின்னு ரெக்கமெண்ட் பண்ணதும் அந்த ரெக்கமெண்டேஷனை லா மினிஸ்டர்கிட்ட கொடுப்பாங்க, யூனியன் லா மினிஸ்டர்கிட்ட கொடுப்பாங்க. அண்ட் யூனியன் லா மினிஸ்டர் வந்து அதை பிரைம் மினிஸ்டருக்கு வந்து ஃபார்வர்ட் பண்ணுவாரு. அண்ட் பிரைம் மினிஸ்டர் வில் பி அட்வைசிங் த பிரசிடென்ட். ஸோ இந்த ப்ராசஸ் இப்படிதான் வந்து இவங்களுக்கு நடுவுலயே, அதாவது கொலிஜியம் சிஸ்டமுக்கும் பிரசிடென்ட்டுக்கும் நடுவுலயே இவ்வளோ இன்டர்மீடியரிஸ் வந்து இருப்பாங்க. அதாவது collegium system will be submitting the recommendation to the law minister to the prime minister, and prime minister will be advising the president in taking the decision. And next, chief justice of high court yaar appoint பண்ணுவானா, he is also appointed by the president. தமிழ்நாடு high court க்கு chief justice appoint பண்றாங்க அப்படின்னா he has to be from outside the state, அதாவது தமிழ்நாட்டை சேர்ந்தவங்களா இருக்கக்கூடாது, வெளியிருந்து தான் அவங்க வந்திருக்கணும். ஸோ இதுதான் வந்து chief justice of high court. ஹை கோர்ட் ஜட்ஜஸ் எல்லாம் யார் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க அப்படின்னா ஹை கோர்ட் ஜட்ஜஸ் ஆர் அப்பாயிண்டட் பை த பிரசிடென்ட் தான் இன் கன்சல்டேஷன் வித் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா அண்ட் கவர்னர் ஆஃப் தட் பர்டிகுலர் ஸ்டேட் அண்ட் ஆல்சோ சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் தட் ஹை கோர்ட். இவங்க எல்லாத்தையுமே கன்சல்ட் பண்ணிட்டு தான் அந்த ஹை கோர்ட் ஜட்ஜஸை அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. இந்த ஹை கோர்ட் ஜட்ஜஸ் அப்பாயிண்ட் பண்றதுக்கு முன்னாடி, அதாவது ஹை கோர்ட்ல வந்து வேகன்சிஸ் இருக்கு அதனால ஜட்ஜஸ் அப்பாயிண்ட் பண்ணுங்க அப்படிங்கிற ஒரு ப்ராசஸை யார் இனிஷியேட் பண்ணுவாங்க அப்படின்னா சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் ஹை கோர்ட் தான் வந்து இனிஷியேட் பண்ணுவாங்க. எங்களோட ஹை கோர்ட்ல வேகன்சிஸ் இருக்கு, அதை ஃபில் பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ அந்த ரெக்கமெண்டேஷன் இட் இஸ் சென்ட் டு த சீஃப் மினிஸ்டர். ஸோ சீஃப் மினிஸ்டர் வந்து கவர்னருக்கு வந்து அட்வைஸ் பண்ணுவாரு டு சென்ட் த ப்ரொபோசல் டு த யூனியன் லா மினிஸ்டர். யூனியன் லா மினிஸ்டர்கிட்ட சொல்லுங்க அப்படின்ட்டு
சீஃப் மினிஸ்டர் வந்து கவர்னருக்கு அட்வைஸ் பண்ணுவாரு. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து அந்த லா மினிஸ்டர் வந்து கொலிஜியம் சிஸ்டம்கிட்ட கேட்பாங்க, சுப்ரீம் கோர்ட் கொலிஜியம் சிஸ்டம்ல. அதுக்கப்புறம் தான் வந்து என்ன பண்ணுவாங்க, அந்த ஹை கோர்ட் ஜட்ஜஸ் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. ஸோ திஸ் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் அப்பாயின்மெண்ட் ஃபார் வேரியஸ் ஜுடிஷியல் போஸ்ட். இந்த கொலிஜியம் சிஸ்டம்ல நிறைய கிரிட்டிசிசம் இருக்கு, பிகாஸ் இது டிரான்ஸ்பரன்சியே சுத்தமா இல்ல அப்படிங்கிறது. அதாவது கொலிஜியம் சிஸ்டம்னு சொல்லியிருக்காங்க, பட் உள்ள என்ன நடக்குது, அந்த ஒபேக்னஸ், டிரான்ஸ்பரன்சி இந்த சிஸ்டம்ல இல்ல அப்படிங்கறதும் வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் தட் இஸ் அ ஸ்கோப் ஆஃப் நெப்போட்டிசம். அதாவது ரொம்ப நம்மளுக்கு ஃபேவரா இருக்கிற பர்சன்ஸை அப்பாயிண்ட் பண்றதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்கு அப்படிங்கறதும் சொல்லியிருக்காங்க. அண்ட் நிறைய பப்ளிக் கான்ட்ரவர்சிஸ் வந்து இதனால வருது. ரீசெண்டா கூட பாத்தீங்கன்னா சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் ஹை கோர்ட், மெட்ராஸ் ஹை கோர்ட், அந்த அவரை வந்து சடனா அவர் வந்து சார்ஜ் எடுத்து 8 months தான் ஆச்சு. பட் வித்தின் அந்த 8 monthsல திருப்பி மேகாலயாக்கு வந்து இப்ப டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. அதனால நிறைய ப்ரொட்டஸ்ட்லாம் கூட ஹை கோர்ட் முன்னாடி நடந்துட்டு இருக்கு. இந்த மாதிரி நிறைய பப்ளிக் கான்ட்ரவர்சிஸ் வந்து இதனால வருது. அண்ட் இட் ஆல்சோ ஒரு சில டேலண்டட் ஜூனியர் ஜட்ஜஸ் அண்ட் அட்வொகேட்ஸை ஓவர்லுக் பண்ற மாதிரியும் இருக்கு இந்த கொலிஜியம் சிஸ்டம். ஸோ அதுதான் வந்து தீஸ் ஆர் த மேஜர் கிரிட்டிசிசம் ஆஃப் தி கொலிஜியம் சிஸ்டம். ஸோ இதை சேஞ்ச் பண்றதுக்கு, இந்த கொலிஜியம் சிஸ்டத்துக்கு பதிலா வேற ஏதாவது கொண்டு வரலாமா, அதுக்கு ஏதாவது ரிஃபார்ம் கொண்டு வந்திருக்காங்களான்னு கேட்டா எஸ். நேஷனல் ஜுடிஷியல் அப்பாயின்மெண்ட்ஸ் கமிஷன், அதாவது ஆல் இந்தியா லெவல் எக்ஸாம் எழுதி மெரிட் பேஸ்ல வந்து கொண்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இந்த நேஷனல் ஜுடிஷியல் அப்பாயின்மெண்ட் கமிஷன்ல சொல்லியிருந்தாங்க. பட் இட் வாஸ் ஸ்ட்ரக் டவுன் பை 2015 பிகாஸ் இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் த ஜுடிஷியரி இதனால வந்து அஃபெக்ட் ஆகுது அப்படிங்கிறது தான் வந்து சுப்ரீம் கோர்ட்டோட பாயிண்ட். ஸோ இது ரிலேட்டடா கான்ஸ்டிடியூஷனல் ப்ரொவிஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆர்டிகல் 124(2) அண்ட் ஆர்டிகல் 217, அதாவது அப்பாயின்மெண்ட் ரிலேட்டட், அப்பாயின்மெண்ட் ஆஃப் த ஜட்ஜஸ் ரிலேட்டட். ஸோ இதுல ஆர்டிகல் 124(2)ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா, judges of the Supreme Court are appointed by the President after consultation with judges of the Supreme Court and sometimes President தேவைப்பட்டா High Court judges கூடயும் வந்து கன்சல்ட் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் வந்து ஆர்டிகல் 124(2). அண்ட் ஆர்டிகல் 217 என்னது அப்படின்னு பார்த்தா, ஜட்ஜ் ஆஃப் த ஹை கோர்ட் வந்து பிரசிடென்ட் தான் அப்பாயிண்ட் பண்ணுவாரு, பட் இன் கன்சல்டேஷன் வித் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா, கவர்னர் ஆஃப் த ஸ்டேட் கன்சர்ன்ட் அண்ட் த சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் தட் பர்டிகுலர் ஹை கோர்ட், இவங்க எல்லாத்தையும் கன்சல்ட் பண்ணி தான் ஹை கோர்ட்டோட ஜட்ஜஸா அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் தான் வந்து வித் ரிகார்ட் டு அப்பாயின்மெண்ட் ஆஃப் த ஜட்ஜஸ் இன் தி கோர்ட் கான்ஸ்டிடியூஷனல் ப்ரொவிஷன்ஸ். தேங்க்யூ.